இந்த டெம்பிள் எங்கே பார்த்தேன்னா, நான் வந்து பெங்களூர்லேருந்து எப்படி நுழைஞ்சேன்னா, என்ன சொல்கிறது, நம்ம ஒசூர் இருக்குது பார்த்தீங்களா, ஒசூருக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. டெம்பிளோட நேம் கூட நான் சரியாக பார்க்கல. நான் அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டேன். இது ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுங்க. நான் இதோட டெம்பிள் நேம் எங்கேயோ நோட் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் பார்த்தேன்னா அப்படியே வந்து இது உள்ள வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துங்க, இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து பார்க்கிங் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் பார்க்கிங் தான் இருக்குது, கார் பார்க்கிங். நம்மளுக்கு எப்போவுமே கார் பார்க்கிங் தாங்க ஃபஸ்ட்டு எங்கே போனாலுமே பார்க்குறதா இருக்குது. அதனால் தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். கார் பார்க்கிங் வந்து அங்கேயே உங்களுக்கு வெளியும் விட்ற மாதிரி இருக்குது, இன்டீரியர் வந்தால் விட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சிவன் வந்து உள்ளே இருக்கார். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் வந்தவுடனே இருக்கிற கோயில். இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அம்மன் சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈவினிங் டைம் போனீங்கன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். எப்போ போனாலுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதனால் நான் உங்களுக்கும் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் என் சேனலை பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ்.